ஏமாமா இங்க நடக்கிறதுக்கு அப்படியே வெளியே காத்தோட்டமா பார்க்குக்கு போயிட்டு வரலாம்ல. நான் என்ன வீட்டுக்குள்ளே வாக்கிங் போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏதோ நடந்துட்டு இருந்தீங்களேன்னு அதை வச்சு கேட்டேன். நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன மாமா இது விடிஞ்ச உடனே யோசனை பண்ற அளவுக்கு நைட் அப்படி என்ன நடந்துச்சு? நேத்து ராத்திரி நல்லா தூங்கிட்டியோ? ஆமா மாமா. நேத்து ராத்திரி ஜாம கோடங்கி வந்தான். கோடாங்கியா? நடுராத்திரில சின்னதா ஒரு உடுக்கி அடிச்சுக்கிட்டு வீடு வீடு எதை சொல்லிட்டு போவாங்களே அவங்களா? ஆமா. இந்தாங்க மாமா காஃபி. கோகிலா, நீ இந்த ஜாம கோடங்கி பத்தி என்ன நினைக்கிற? அது அவங்க குலதெய்வ அருள் வாக்குன்னு வீடு வீடா சொல்லிட்டு போவாங்க. நேத்து கோடங்கி நம்ம தெருவுலயும் வந்து அருள் வாக்கு சொல்லிட்டு போனோம். ஏன் தாத்தா, அவங்க வீடு வீடா குறி சொல்றதுக்கு முன்னாடி சுடுகாட்டுல நடுராத்திரில பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் குறி சொல்லவே கிளம்புவாங்களாமே, உண்மையா? ஆமா, நானும் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, சென்னையில எங்க பார்த்தாலும் எலக்ட்ரிக்கல் சுடுகாடா இருக்கு. எப்படி பூஜை பண்ணுவாங்களா? காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மாறிட்டு போறாங்க. சும்மா இரு மாரியம்மா, இப்ப அது ரொம்ப முக்கியமா? சாம கோடாங்கி என்ன மாமா சொன்னா? மனசு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாமா. அப்படி என்ன மாமா சொல்லிட்டு போனா? அது வந்து ஆமா, நேத்து ராத்திரி நானும் கேட்டேன். இந்த வீட்டுக்கு ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போனாரு. நினைச்சேன் இப்படி எதையாவது சொல்லிட்டு போவான், அப்புறம் காலையில வந்து நம்ம பாக்கெட்லயே கைய வைப்பான். அப்படியெல்லாம் இல்ல மாரியம்மா, அவங்க அருள் வாக்கு மாதிரி சொல்லுவாங்க. பணத்துக்காக பொய்யெல்லாம் பேச மாட்டாங்க. மாரியம்மா எப்பவுமே குதர்க்கமா பேசுறவ, அதனாலதான் இப்போ அப்படியே பேசுறா. ஏமாமா, நம்ம ஊர்ல ஒருத்தன் பில்லி சுனியை எடுக்கிறேன்னு சொல்லி 10,000 ரூபாய் புடிங்கிட்டு போனானே, அத மறந்துட்டீங்களா? அவன் திருட மோசம் பண்றவன். அவன் தான் முதல் நாள் ராத்திரி இதே மாதிரி குறி சொல்லிட்டு மறுநாள் காலையில வந்து ஏமாத்திட்டு போனான். அவன் போலீசாமியாரா இருக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுரு மாரியம்மா. ஆதாரத்தோட சொல்றேன், இன்னும் நம்ப மாட்டேங்கிறீங்களே. அம்மாவசை கொஞ்சம் நில்லு. என்னங்கய்யா? இந்த ராத்திரியில ஜாம கோடங்க குறி சொல்றது பலிக்குமா பலிக்காதா? நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சொன்னான்னா பலிக்குதுன்னு நம்பலாம். இல்லாட்டி சம்பந்தம் இல்லாம அவன் சொல்லிட்டு போனா நம்ம எப்படிமா நம்புறது? குழப்பிட்டேயா? இப்ப அவனை நம்புறதா நம்ப கூடாதான்னு எனக்கே புரியல. இப்ப என்னங்கய்யா, கோடாங்கி சொன்னது பலிக்குமா பலிக்காதான்னு தெரிஞ்சுக்கிறணும், அவ்வளவுதானே? ஆமா, அவன் இந்த குடும்பத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு போனான். ஒரே வீட்டுல 3 குடும்பம் இருந்தா அப்படித்தான் ஏன் சொல்லிட்டு போவான். ஆமா, அவன் ஜோசியம் பாப்பானா? ஜோசியம் பாப்பான், குறி சொல்லுவான், ஜாதகம் கூட சொல்லுவான். ஏன் முகத்தை பார்த்து கூட சொல்லுவான். உங்களுக்கு ஏதாவது பார்த்து சொல்லணுமையா? அவன் திரும்ப இந்த பக்கம் வருவானா? அவன் வருவானோ இல்லையோ, தேடி கண்டுபிடிச்சு நான் கொண்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன மாமா, கேட்டுட்டா போச்சு. 1000 2000 அவன் புடுங்காம விட போறதில்ல. வாடி. கோகிலா, இந்த ஜாம கோடங்க சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு பயமாவே இருக்குமா. நீங்க இவ்வளவு பயப்படுற அளவுக்கு அவன் என்ன மாமா சொன்னா? இந்த வீட்டு தலைமகனுக்கு விதியில ஏதோ கோளாறுன்னு சொன்னான். அப்ப நம்ம மகாதேவனுக்கு தானே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். ஐயோ, அவன் வாழ்க்கையில விதி ஏதோ விளையாட போகுதுன்னு சூசகமா சொல்லிட்டு போயிட்டான். ஐயா, மகாதேவன் தம்பி விதியையே ஜெயிச்சிட்டு வந்தவர், ஒன்னும் பயப்படாம இருங்க. அட போப்பா, விதியை ஜெயிக்க அந்த ஆண்டவனாலே முடியாது. அமாவாசை, அந்த சாம கோடாங்கி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. அவன் வரட்டும் மாமா, அவனை கூப்பிட்டு குறி கேட்போம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கும் மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. என்ன பவித்ரா, ரொம்ப நேரமா இங்கேயே நிக்கிற? நீங்க வருவீங்கன்னு தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? என்ன கையில பேப்பர்? நேத்து நீங்க பார்த்ததுதான். ஃபைனான்சியர் கிஷன்லால் கிட்ட இருந்து வந்திருக்கிற நோட்டீஸ். ஓ அதுவா? அதை எதுக்கு கையில வச்சிட்டு இருக்க? இப்ப நம்ம ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கோம். எஸ், அதை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் பவித்ரா. ஃபைனான்சியர் கிட்ட நம்ம வாங்கின 1 கோடி ரூபாய்க்கு வட்டியோட கட்ட சொல்லி 20 நாள் டைம் கொடுத்திருக்காரு. 1 கோடிக்கு 1 வருஷ வட்டி 18 லட்சம் ரூபாய் சேர்த்து கட்டணும். கம்பெனி ரெப்புடேஷனை காமிச்சு நாம வாங்கின லோன் நம்ம மேல நம்பிக்கை வச்சு சேட்டு கொடுத்தாரு. இப்போ அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி காப்பாத்த போறோம்? ஃபைனான்சியர் கிட்ட இன்னும் கொஞ்ச நாள், ஐ மீன் இன்னொரு 6 மாசம் நம்ம டைம் கேட்டு பார்க்கலாம். அத அவரு ஒத்துக்கணுமே. நம்ம மேல வச்சிருந்த நம்பிக்கையே போயிருக்கும். நம்மள பார்த்த உடனே கடனை செட்டில் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாரு. நீயே சொல்லு பவித்ரா, என்ன பண்ணலாம்?
வேற வழியே இல்லைங்க, புது பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதுக்கும் கேபிட்டல் அமௌண்ட் வேணும்ல. திடீர்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஃபைனான்சியர் கிட்ட புது பிசினஸ்ல ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணதுனால எங்களால லோன் அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியலன்னு கொஞ்சம் டைம் கேட்போம். கிஷன்லால் சேட் ரொம்ப நல்ல டைப். என் மேல தனிப்பட்ட முறையில நல்ல மரியாதை வச்சிருக்காரு. தேவ் கன்ஸ்ட்ரக்ஷனோட பொசிஷனை சொல்லி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கிறதுனால லோனை செட்டில் பண்ண டைம் வேணும்னு கேட்போம். சேட் அடுத்த நிமிஷமே கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு சொல்வாரு. ஏன்னா அவர் பணத்தை சேஃப்டி பண்ணி ஆகணும்ல. பத்மினிக்கு நிர்வாகம் பண்ண தெரியாம கம்பெனி பேரை கெடுத்து வச்சிருக்கா. கம்பெனியை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரை சொல்லி இனிமே நம்ம 10 பைசா கூட வாங்க முடியாது. அது அப்படியே நம்ம பத்மினி கிட்டே விட்டுருவோம். பேசாம வீட்டு பத்திரத்தை சேட்டுக்கிட்ட கொடுத்துடலாமா? சேட்டுக்கிட்ட சொத்து பத்திரம் போனா அவர் உடனே அவர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாரு. அதை மீட்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த நோட்டீஸால மன நிம்மதியா கெட்டுடுச்சு. நாம இந்த விஷயத்துல உடனடியா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். எனக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சைட்லயும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் கேட்கவே முடியாது. புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றத பத்தி ஒரு முடிவு எடுப்போம். பவித்ரா, அதை 20 நாள்ல முடிவெடுக்க முடியாது. ஆனா 20 நாளுக்குள்ள 1 கோடி ரூபாயும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 18 லட்சம் ரூபாயும் செட்டில் பண்ணி ஆகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? சேட்டுக்கிட்ட போய் சொல்ல சொல்றியா? பொய் சொல்லலையே. நமக்குன்னு ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறது உண்மைதானே? அது இன்னும் நமக்குள்ளேயே ஒரு ஐடியா லெவல்ல தானே இருக்கு. இல்லங்க, சேட்டு நமக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாருன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. லீகலா போனா நமக்கு பெரிய அசிங்கமாயிடும் பவித்ரா. நாம வாங்கியிருக்கிற லோன் அமௌண்ட் பெரிய தொகை. நாம போய் டைம் கேட்டா அடுத்த நிமிஷமே லீகல் நோட்டீஸ் அனுப்பிடுவாரு. அதுக்கு மேல லீகலா நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னா வேற வழி இல்லைங்க. அது 1 வருஷம் 2 வருஷம்னு கேஸ் இழுத்துக்கிட்டே போகும். அதுக்குள்ள நம்ம ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பிசினஸை பத்தி யோசிக்காதீங்க. ஃபைனான்சியர் கிட்ட பேசுவோங்க. நமக்கு சாதகமா நடக்கும்னு என் மனசு சொல்லுது. சரி, பேசி பார்க்கறேன். ரொம்பலாம் பணிஞ்சு போக வேணாம். அதுக்கு மேல ரூல்ஸ் பேசினா கோர்ட்ல பாத்துக்கலாம் நீங்களே சொல்லிடுங்க. கேஸ் வரைக்கும் போக கூடாதுன்னு பார்க்கறேன். நடக்கிறத நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. விதிப்படி நடக்கட்டும். பத்மினி, இப்ப ஏன் அப்பா அடிக்கடி வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க? அப்பா ஒரு வாரமா நைட் டியூட்டி பாக்குறாரு. அப்படின்னா? ராத்திரியில திருட்டு பசங்க அலைவாங்கல்ல, ஆமா, அவங்கள துரத்தி துரத்தி பிடிக்கிறதுக்காக அப்பா ராத்திரியில ரவுண்ட்ஸ் வருவாரு. ஓ, அப்ப பகல்ல வீட்டுக்கு வருவாரா? ஆமா, இதோ வந்துட்டாரு பாரு. ஐ, அப்பா வந்துட்டாங்க. என்ன செல்லக்குட்டி, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? அப்பா, நீங்க என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாதான் நான் வருவேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. இன்னைக்கு ஒரு நாள் அம்மா கூட்டு போட்டும், நாளைக்கு நான் கூட்டு போறேன், சரியா? நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீங்க ஒரு 1/2 மணி நேரம் லேட்டா வந்திருக்க கூடாதா? ஏண்டி, இவளுக்காக தெருமுனையில 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி வர சொல்றியா? குழந்தை ஆசைப்படுறாள். நான் கொஞ்ச நேரம் தூங்கணும்டி. பத்மினி, நான் அப்பா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். உனக்கு ஸ்கூல்ல மட்டம் போடுறதுக்கு இது ஒரு காரணம். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்னங்க, உங்க பொண்ணு வந்து என்னன்னு கேளுங்க. என்னாச்சு? வர வர ரொம்ப ஓவரா பண்றான். ஸ்கூலுக்கு போக மாட்டாளாம். நிஷா, நீ குட் கேர்ள் தானே? ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னா நீ பேட் கேர்ள். நீங்க கூட்டிட்டு போனாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். நீங்க தான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்கல. அவளுக்கு ஈக்குவலா நீங்களும் அடம் பிடிச்சா என்ன அர்த்தம்? ஏய், விடிய விடிய பொட்டு தூக்கம் இல்லை, ஏசி ரவுண்ட்ஸ் வேற. யார் யார் எந்த வீட்டில் இருக்காங்கன்னு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மைக்கில் கேட்டுக்கிட்டே இருக்காரு. நிஷா, நீ வந்து சாப்பிடு, டைம் ஆச்சு. அப்பா வந்தாதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். நீ ஆச்சு உங்க அப்பா வாச்சு பக்கத்துல தானே இருக்காரு, நீயே கேட்டுக்கோ. அப்பா, இப்போ என்ன, நீ ஸ்கூலுக்கு போகல அதானே? உங்க பொண்ணு தானே நானு. ஆமா. நான் கூப்பிட்டா நீங்க ஸ்கூலுக்கு வர மாட்டீங்களா? நாளையில இருந்து உன்னை தினமும் ஸ்கூலுக்கு கூட்டு போறேன். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறா கண்ணா. நிஷா குட்டி, ஓடி போய் அப்பாவோட செல்போன் எடுத்துட்டு வா. போக மாட்டேன். உங்க போனை நீங்களே போய் எடுத்துக்கோங்க. டைம் பார்த்து பழி வாங்குறீங்கல்ல, வச்சுக்கிறேன் உன்னை.
ஆஹா, டிசி லைனில் வராரு. எவன் 7:30 கூட்டினான்னு தெரியலையே. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மிஸ்டர் பாண்டியன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் நைட்டு டியூட்டி முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் சார். சரி, நைட் ரவுண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஒரு 13 கிரிமினல்ஸை அரெஸ்ட் பண்ணோம் சார். பெயிலில் வந்து தலைமறைவான 3 அக்யூஸ்டு, எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் தலைமறைவான லோக்கல் ரவுடிஸ் ஒரு 10 பேருங்க சார். குட், நல்ல வேலை பண்ணீங்க. தேங்க்யூ சார். இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். கண்டிப்பாக சார். எப்போ வரணும் சொல்லுங்கள் சார். இப்போ உங்களால் வர முடியுமா? இப்போது வரேங்க சார். எங்கே வரணுங்க சார்? எஸ் சார். சார் ஒரு 1/2 ஹவரில் வந்துடுறேன் சார். ஓகே, வாங்க, வெயிட் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க்யூ. பத்மினி, டெப்டி கமிஷனர் கிட்ட இருந்து ஃபோனு. நான் உடனே கிளம்பி ஆகணும். இப்பதானே வந்தீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல. இல்லை, அர்ஜென்ட் மேட்ரு பேசணுமா, நான் உடனே கிளம்பணும். நிஷா குட்டி, வேற வழியே இல்லை, நீ ஸ்கூலுக்கு போயே தான் ஆகணும், சரியா? செல்ல குட்டி. நிஷா வா, ஸ்கூலுக்கு கிளம்பலாம். அப்பா வேணும்னே என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காருல்ல, கூட்டிட்டு போலனா அவர் மேலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பத்மினி வரேன். நிஷா பாய். சாப்பாட்டுக்கு வருவீங்களா? சந்தேகம் தான், நீ சாப்பிடு. நிஷா குட்டி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. போ பத்மினி, அப்பாக்கு என் மேல அக்கறையே இல்ல. சார் வர சொல்லியிருந்தீங்க சார். உட்காருங்க. தேங்க்யூ. நீங்கள் 2 கேஸில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருக்கீங்கல்ல? எஸ் சார். மகாதேவன் மர்டர் கேஸில் இறந்தது மகாதேவன் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சிங்க சார். ஓ, டெட் பாடி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ் சார். ஸ்டீஃபன் ராஜ், ட்ரக் அடிக்ட், ஃபேமிலி ப்ராப்ளம் சார். ஓஹோ, யாரை சஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஸ்டீஃபன் ராஜுடைய ஒய்ஃபு டாக்டர் ஸ்வேதா மேலே சந்தேகம் இருக்குங்க சார். எனி எவிடன்ஸ் ஆர் விட்னஸ்? விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓ, ஒருத்தர் மேலே குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக விட்னஸும் எவிடன்ஸும் இருக்கணும். ஓகே சார். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது, அப்படி தானே? அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, ப்ரூஃபுக்காக வெயிட்டிங் சார். ஓ, லேடி டாக்டர் ஒருத்தி அவ்வளோ பிரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணுறா? அவளுக்கு அட்வைசராக இன்னொரு லேடி இருக்கா சார், பேர் மாதவி. ஓ, தயவு தாட்சணியுமே பார்க்கக்கூடாது பாண்டியன், போலீஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. சார் மாதவிக்கு சப்போர்ட்டாக நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே ஹையர் ஆஃபீஸருங்க சில பேருங்க இருக்காங்க சார். நான் சார்ஜ் எடுத்து 10 நாள் ஆகுது. இதுக்கு முன்னால் எப்படியோ, ஆனால் இனிமே உங்கள் டியூட்டிக்கு எதிராக யாராவது ப்ரெஷர் கொடுத்தா எனக்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். போலீஸ் சர்வீஸுங்கிறது சிபாரிசுகளுக்கு அப்பாற்பட்டது. நானும் எந்த ப்ரெஷருக்கும் அடங்கி போகிறோம் இல்லை சார். உங்களை பற்றி கேள்விப்பட்டதுனால தான் நான் உங்ககிட்ட இன்னொரு அசைன்மெண்ட்டை தரப்போகிறேன். சௌமியாவுடைய சூசைட் கேஸும் நான் டீல் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ, அதை வேற இன்ஸ்பெக்டருக்கு மாற்றிடலாமா? இல்லை, அது சரியாக வராதுங்க சார். ஏன்னா அதுலேயும் மாதவி இன்வால்வ் ஆகியிருக்கா. பட் இதில் அவள் தப்பிக்கவே முடியாது. அப்போ அதை நீங்களே டீல் பண்ணுறீங்களா? எஸ் சார். கான்ஸ்டபிள் சார், கொஞ்சம் வெளியில் இருங்க. ஓகே சார். இப்போ நான் உங்களுக்கு தரப்போகிற அசைன்மெண்ட்டு ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். விஜிலன்ஸ் ரிப்போர்ட் படி இந்த கேஸை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன். எஸ் சார். சென்னையில் சுர்லிங்கிற ரவுடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை என்கவுண்டர் லிஸ்ட்டில் கொண்டு வந்த விஷயம் தெரிஞ்சதும் அவன் மும்பைக்கு தப்பி ஓடிட்டான். தெரியும் சார். அவன் மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்கான். விஜிலன்ஸ்லேருந்து அலர்ட் ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. அவன் சென்னைக்கு வந்த மோட்டிவேஷனும் தெரிஞ்சு போச்சு. ஒரு விஐபியை டார்கெட் பண்ணி சென்னைக்கு வந்திருக்கான். அந்த சுருளி மேலே ஏகப்பட்ட செக்ஷனில் 20 கேஸ் வரைக்கும் இருக்குங்க சார். பெயிலில் வந்து அப்ஸ்காண்டிங்கில் இருக்கிறதுனால 2 கேஸில் அவன் மேலே பிடி வாரண்ட் இருக்குங்க சார். வாவ், அவனை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஸோ நான் கரெக்ட் பர்சனை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அவனை என்ன பண்ணலாம் சார்? என்கவுண்டர் பண்ணணும். சுர்லி மாதிரி ரவுடிகள் ஜெயிலில் இருந்தாலும் நமக்கு தொல்லை, வெளியில் இருந்தாலும் தொல்லை. நான் ரெடி சார். அவன் எப்போவுமே
2 பிஸ்டலோட இருப்பானா? பார்த்துக்கலாம் சார். இப்போ ஏசி கமலநாதன் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்கிட்ட டச்சில் இருக்கணும். நீங்கள் சொல்கிற ஏசி கமல்நாதன் மாதவியுடைய வெல்விசர் சார். ஓ ஐசி. ஏசி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சுருளியை காப்பாற்றுறதுக்கு அவங்க கூட டீல் போட்டாலும் போட்டுருவார் சார். ஓ கண்டிப்பாக நம்மளுடைய ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆயிரும் சார். நீங்கள் அவர்கிட்ட பேசலன்னா இந்த அசைன்மெண்ட்டில் அவரை சேர்க்க வேண்டாம் சார். அவர்கிட்ட சொல்லாமல் விட்டுருங்க சார். திஸ் இஸ் மை ஹம்பல் ரிக்வெஸ்ட் சார். அவர் இருந்தால் என்னால் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுக்க முடியாதுங்க சார். ஐ அப்ரிஷியேட் யுவர் ஜெனினிட்டி. தேங்க்யூ சார். நீங்கள் ஏசி கமல்நாதன் சொன்னதும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சிங்க சார். ஐ எம் வெரி சாரி சார். ஓகே, நான் இன்னும் கமலநாதன் கிட்ட இதை பற்றி பேசவே இல்லை. அவரை விட்டுறலாம். இந்த ஆப்ரேஷனுக்கு நானே தலைமை ஏற்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸ்பெஷல் ஃபோர்ஸில் நீங்கள் அப்புறம் உங்களுக்கு கீழே 2 சப் இன்ஸ்பெக்டருங்க இருப்பாங்க. சார் அவங்கள எப்படி சார் செலக்ட் பண்ண போகிறோம்? அது உங்கள் சாய்ஸ் மிஸ்டர் பாண்டியன். உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண போகிற சப் இன்ஸ்பெக்டர்களை நீங்களே செலக்ட் பண்ணிக்கங்க. வேணும்னா கான்ஸ்டபிள் 10 பேர் வரைக்கும் டீமில் வச்சுக்கலாம். எஸ் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சுருளி எங்கே இருக்கான்னு லொக்கேட் பண்ணணும். எஸ் சார். அவனோட டார்கெட் யாருங்கிறத ஸ்மெல் பண்ண வேண்டியது செகண்ட் ஸ்டேஜ். எஸ் சார். அதுக்கு பிறகு தான் ஃபைனல் டார்கெட் என்கவுண்டர். எஸ் சார். எனக்கு டெய்லி நைட்டு 9 o'clock முன்னாடி அசைன்மெண்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் ரிப்போர்ட்டு என் இமெயிலுக்கு வந்துடணும். எஸ் சார். எவ்வளோ சீக்கிரத்தில் அவனோட ஏரியாவை நம்ம லொக்கேட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் விஐபியை காப்பாற்ற முடியும். 48 ஹவர்ஸில் அவனுடைய ஏரியாவை லொக்கேட் பண்ணுறேன் சார். என்னை எப்போ வேணாலும் மொபைலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சார் கோகிலா, அந்த ஜாம கோடைங்க வந்து அவங்ககிட்ட என்னென்ன கேட்கணும்னு நல்லா யோசனை பண்ணி வச்சுக்கமா. எதுக்கு மாமா அதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அவன் சொல்லிட்டு போன விஷயம் அப்படிமா ரொம்ப குழப்பமா இருக்கு. மகாதேவனுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு சொன்னான்னு சொன்னீங்க. ஆமா, மகாதேவன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் வெளியில பாப்போம். சாம கோடாங்கி சொன்னது உண்மையா இருந்தா அதுக்குண்டான பரிகாரத்தை தேடி செஞ்சுட்டா போச்சு. இல்லம்மா, அவன் வம்சம் தழைக்காதுன்னு சொன்னான். அதை நினைச்சுதான் ரொம்ப கவலையா இருக்கு. அப்போ கர்ப்பமா இருக்கிற பவித்ராவோட குழந்தைக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? அப்படிதாம்மா அவன் சொல்லிட்டு போனான். ஐயா வாங்க. வரசாமி. ஐயா இவர் தான் ராத்திரி குறி சொன்ன சாம கொடாங்கி. வாங்க சாமி. கைரேக பாப்பேன், குறி சொல்லுவேன், ஜோசியமும் பாப்பேன் சாமி. ராத்திரி குடுகுடுப்பு அடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்லிட்டு போனீங்களே, அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். சாமி, நான் ராவுல வந்து சொன்னது என் தாய் ஜக்கம்மாவோட அருள் வாக்கு. அதை வீடு வீடா சொல்லிட்டு போவேன். எந்த வீட்டுல எந்த அருள் வாக்கு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஐயா ராத்திரி சொன்னதை மறுபடியும் சொல்ல முடியாதா? வெத்தலை பாக்கு வச்சு 11 ரூபாய் எனக்கு தட்சணை வையுங்க. என்னன்னு தெளிவா சொல்றேன். அப்படியே இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்பா கோடாங்கி, வெறும் 11 ரூபாய் மட்டும்தானா? ஐயா மாறு பிரியப்பட்டு கொடுத்தா வாங்கிக்குவேன். பிரியப்பட்டுனா ஒரு 5 ரூபாய் கொடுத்தா கூட வாங்கிப்பியா? மாரியம்மா கொஞ்சம் சும்மா இரு. மாமா எல்லாத்தையும் முன்னாடியே பேசி வச்சிடணும். இல்லைன்னா 1000 2000 கேட்ட போறாரு. நம்ம வாய திறக்காம இருந்தாலே வீடு சந்தோஷமா இருக்கும். நம்மளோட வாயை கட்டிடட்டுமா? ஐயா அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா உங்களை கோயில் கட்டி கும்பிடுவேன் ஐயா. அம்மாவாசை. அம்மா, கோடாங்கி இங்கேருந்து போற வரைக்கும் கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? ஏய், நான் ஏதாவது ஏடா கூடமா கேட்பேன்னுதான் என் வாயை கட்டணுமான்னு கேக்குறான். நீ எதையும் கேட்காத. அவர் என்ன சொல்றாருன்னு காது கொடுத்து கேளு போதும். பாப்போம் என்னதான் சொல்றான்னு. குலம் காக்கும் குலதெய்வம் ஜக்கம்மா தாயே, அருள்வாக்கு சொல்ல வந்தேன். எனக்கு பலம் தருவாய் தாயே.
ஜக்கம்மா துணை இருக்கா. கவனமா சொல்றேன், கேட்டுக்கங்க. ஊருக்கே படியளந்த உத்தம குடும்பம் இது. சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு வாசல்ல நின்னா விருந்து வச்சு வழி அனுப்புற வம்சம் இது. கால கொடுமையால இந்த வீடு செஞ்ச புண்ணியம் வெளியேறி போச்சு. இப்ப மகாலட்சுமி வாசலோட நிக்கிறா. என்ன காரணங்க? துஷ்ட சக்திகளோட ஆதிக்கம் கூடி போச்சு. கஷ்டகாலம் ஆரம்பிச்சு 6 மாசம் ஆச்சு. ஜானேரினா முழம் சறுக்குது. வெளியில போனாலே சந்தி சிரிக்குது. மானம் போகுது, மரியாதை போகுது. ஆமா, நீங்க ராத்திரி சொன்னதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கே. சொல்லுங்க சாமி, ராத்திரி நான் என்ன சொன்னேன்? இந்த வீட்டு தலைப்பிள்ளைக்கு விதியில ஏதோ கோளாறுன்னு சொன்னீங்க. இப்பவும் அதை தானே சொல்றேன். துஷ்ட சக்திகளோட ஆதிக்கம் அதிகமா இருந்தா விதியோட விளையாட்டு கொடூரமா தான் இருக்கும். மதிகெட்டு போயிடும். மூளை இருக்கும், ஆனா வேலை செய்யாது. கொஞ்ச நாள் மூளை சரியில்லாம தான் இருந்தாரு, ஆனா இப்ப சரியாயிட்டாரே. சரியாயிட்டாருன்னு என் தாய் ஜக்கம்மா சொல்லலையே. என்ன செஞ்சா பிரச்சனை தீரும் கோடாங்கி? குலதெய்வ வழிபாட்டை மறந்துட்டா குலம் வாழாது, தடைக்காது. குலதெய்வம் கோபமா இருக்கின்ற. குலதெய்வத்துக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிடறோம். 9 அமாவாசைக்கும் படையல் வைக்கணும். கடைசி அமாவாசைக்கு ஊரை கூப்பிட்டு அன்னதானம் போடணும். இந்த அமாவாசையில இருந்தே போட்டுறோம் ஐயா. அப்புறம் வம்சத்தை பத்தி ஏதோ சொன்னீங்களே. வம்ச வழி அடபட்டு போச்சு. இது 10வது தலைமுறை. இதோட முடியுது உங்க குடும்பத்து பரம்பரை.